ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வீடியோ வழியாக உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எங்களோடு பேசி உங்கள் ஆவியை உற்சாகப்படுத்த போகிறேன். ஆவியானவர் நடத்தின ஒரு காரியங்கள், ஆவியானவர் சொன்ன ஒரு காரியங்கள். இயேசுவானவர் பூமியில வாழ்ந்த பொழுது சீசர்களிடத்தில் ஒரு கேள்வி எப்படியாக கேட்கிறார். ஆமென். நான் உங்களை வெறுமையாக அனுப்பினேனே, ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்று கேட்கிறார். அப்படி சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் எங்களுக்கு குறைவா இருக்கவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்க, கண்ணீரை கடந்து வந்திருக்கிறீங்க, நிந்தனைகளை கடந்து வந்திருக்கிறீங்க, போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. தப்பி பிழைப்போ நம்பிக்கை நமக்கு கிடையாது. என்னமா முடியும் நமக்கு தெரியாது. நம்ம தப்பிப்போமா இருப்போமான்னு கூட தெரியாது. பல ராத்திரி தூங்குறோம், காலில் எழுந்திருப்போன்ற நிச்சயம் நமக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். எழுந்திருக்காம கூட போகலாம். நிச்சயமற்ற தன்மைதான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இனியும் நடத்த போதுமானவராகத்தான் இருப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், ஒன்றும் குறைவுபடாது. கையில் ஒன்றுமே இல்லாதது மாதிரி இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில், திருமண காரியத்தில், வேலை விஷயத்தில், இடத்தின் காரியத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாதது மாதிரி நம்புறதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்திடுவார். ஆமே. கர்த்தர் சொல்லுகிறார், நேர்த்தியாக உங்களை நடத்திடுவார். அவரால் நடத்த முடியும். ஆமே. அல்லேலூயா. சீசர்களுக்கு பணப்பையவும் ஜாமான் பையவும் பாதரட்சியும் கர்த்தர் கொடுக்கல. ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒன்றை சீசர்கள் கொடுத்திருந்தார். இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காட்டாலும் இது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தெரிய வேண்டாம். ஒன்றை தேவன் உங்களுக்கு தருகிறார். அந்த ஒன்றிலிருந்து சகலமும் பிறக்கும். ஆமென். மார்த்தாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்று தான். ஆமென். அந்த தேவையான ஒன்றை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்திடுவேன். ஆமென். நான் உன்னை நடத்திடுவேன், ஒரு குறையும் இல்லாமல் நடத்திடுவேன். நிறைய இருக்கிறவன், நிறைய சம்பாதிக்கிறவன் எப்படி இருக்கிறானோ அதற்கு நிகராக நான் உன்னை நடத்திடுவேன் கர்த்தர் சொல்றார். ஆமென். ஒருவேளை அவன் கூட சோர்ந்து போகலாம், அவன் கூட ஏமாந்து போகலாம், நிறைவேற்ற முடியாமல் போயிடான, நீ நிறைவேற்றிடுவ, நீ ஓடி முடிப்ப. உன் ஓட்டம் மகிமையாக இருக்கும். ஆமென். உன் ஊழியமும் சரி, உன் குடும்பமும் சரி, வாழ்க்கையும் சரி, அநேக ஆயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், உன்னை என்னால் நடத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. ஆமென்.